Hi friends, welcome to Tamil Hacks. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சப்போஸ் நம்மளோட மொபைல் தொலைஞ்சு போச்சோ இல்ல யாரோட மொபைலோ தொலைஞ்சு போச்சோ, அத மொபைல் எடுத்தவங்க அத என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பழைய சிம்ம தூக்கி போட்டு மொபைல் யூஸ் பண்ணனும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு சிம் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க புதுசா ஒரு சிம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த மொபைல்ல இருந்து அவங்க போட்டிருக்க சிம்மோட டீடைல்ஸ், அந்த மொபைல் எங்க இருக்கு, அந்த சிம் யார் பேர்ல இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ்லாம் நம்மளுக்கு வர வைக்கலாம். அதை வச்சு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். எப்படி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளோட தொலைஞ்சு போன மொபைல்லேருந்து எடுக்கிறது அப்படின்றத, அதாவது புதுசாக அவங்க ஒரு சிம் போடுறாங்க, அந்த சிம் கண்டிப்பாக அவங்களோட பேர்லையோ அவங்க ரிலேஷன் பேர்லையோ வாங்கியிருப்பாங்க, அந்த டீட்டெயிலாம் எடுத்துடலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த மொபைல் யார்கிட்ட இருக்குது, யார் யூஸ் பண்ணுறா எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மொபைலை கண்டுபிடிக்க அது மெயினாக யூஸ் ஆகும். இது எப்படின்றத பார்ப்போம். சிம்பிள் ட்ரிக் தான். ஃபஸ்ட்டு உங்கள் நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா சிம் சேஞ்ச் அலர்ட் ப்ரோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை தான் நம்ம ஏற்றணும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷன் ஆப். இந்த ஆப்போட காஸ்ட் வந்து 120 rupees. ஸோ வந்து நீங்கள் பே பண்ணி தான் அதை டவுன்லோட் பண்ணணும்னு இல்லை. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெவலப் ஆயிருக்கு. ஜஸ்ட் 100 downloads தான் இருக்குது. பட் இது லெஜிட் தான் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் வழியாக இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ ஆப் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆப் ஓப்பன் பண்ணணுன்னா ஒரு பின் இல்லைனா ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம செக்யூரிட்டிக்காண்டி செட் பண்ணணும். நான் பேட்டர்ன் செட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பின் வேணும்னா நீங்கள் பின் பேட்டர்ன் எது உங்களுக்கு வசதியோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓனர் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். அதில் வந்து உங்கள் நேம் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர்ஸ், அதாவது இப்போ வந்து உங்கள் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆன ஃபோனை வேறு ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க. எடுத்து வேறு சிம் கார்டை அதில் மாற்றினாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு நம்பருக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு போகணுன்னு நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு போகும். இப்போ நான் இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டோட நம்பர், எங்கள் அப்பாவோட நம்பர், அம்மாவோட நம்பர், அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த நம்பருக்கு போயிடும். இதை வச்சு நம்ம அவங்களோட இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர், உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர், அந்த மாதிரி அவங்க நம்பர்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு அந்த டீட்டெயில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 3 நம்பர் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 3 இமெயில் ஐடி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செட் பண்ணுற இமெயில் ஐடிக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 3 ஜிமெயில் ஐடி, அந்த 3 மொபைல் நம்பர், இதை நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணணும். இப்போ அது ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்ற ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ 3 மொபைல் நம்பர், உங்கள் நேம், உங்கள் மெயில் அட்ரஸ் செட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, கொடுங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் லோட் ஆகும் இந்த தடவை டெஸ்ட் ஆகிறதுக்கு. ஓகே, இது 100% கம்ப்ளீட் ஆனோடனே நீங்கள் சேவ் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா, நீங்களே சிம்மை கழட்டி மாட்டினாலுமே என்ன நடக்கும்னா ஒரு அலாரம் அடிக்கும். ஸோ அந்த ஃபோனை யாருமே யூஸ் பண்ண முடியாது. அந்த அலாரத்தை ஸ்டாப் பண்ணணுன்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதில் வேறு யாருமே சிம் போட்டு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே வந்துருச்சு, அதை கொடுக்கணும் நீங்கள். ஓகே, அவ்வளோதான், எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் யாராச்சும் சிம்மை கழட்டி மாட்டினாங்கன்னா அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அலாரத்தை ஸ்டாப் பண்ணணுன்னா பேட்டர்ன் லாக் பண்ணணும். அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், அந்த போட்டிருக்க சிம் டீட்டெயில், இந்த ஃபோனோட லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் போயிடும். அது மூலயமா அவங்கள நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம், கம்ப்ளைண்ட் கூட பண்ணி அவங்கள ஈஸியாக பிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் ஹேக்கிங் வீடியோஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.